வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். போர் நிறுத்த ஒப்பந்தம் உள்ள போதிலும் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஹெஸ்பொல்லா இலக்குகள் மீது தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துகின்றன. இஸ்ரேலிய தரைப்படைகளும் தெற்கு லெபனானில் உள்ளன. அவையும் அங்கு தாக்குதல்களை நடத்துகின்றன. ஆனால் ஹெஸ்பொல்லா இஸ்ரேலை நோக்கி எந்த தாக்குதலையும் நடத்துவதில்லை. தெற்கு லெபனானில் நடந்த இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் 3 ஹெஸ்பொல்லா தளபதிகளை கொன்றதாக IDF உறுதிப்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்ட மூவரும் ஹெஸ்பொல்லா பாதுகாப்பு படைகள் உயரடுக்கு ரத்வான் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். தெற்கு லெபனானில் கப்ரா நகருக்கு அருகே கொல்லப்பட்ட ஹெஸ்பொல்லா தளபதியின் பேர் அலி முகமது குராமுனி. அவர் ஹெஸ்பொல்லாவின் ரத்வான் படைப்பிரிவின் ராக்கெட் தாக்குதல்களுக்கு பொறுப்பான தளபதி. அத்துடன் அவர் ஹெஸ்பொல்லாவின் உள்ளூர் தளங்களை அமைத்தலுக்கான நிதி மற்றும் ராணுவ தொடர்புகளுக்கு பொறுப்பான தளபதி என்றும் IDF தெரிவித்துள்ளது. கூடுதலாக ஆயுதங்களை சேமித்து வைப்பதற்கும் கண்காணிப்பை நடத்துவதற்கும் பயன்படுத்துவதற்காக வீடுகளை மாற்றி அமைப்பதிலும் பணியாற்றினார் என்று IDF மேலும் தெரிவித்தது. நேற்று வியாழக்கிழமை ஒரு தனி சம்பவத்தில் கஃபார் ரெமான் நகரில் பெயர் வெளியிடாத 2 ஹெஸ்பொல்லா தளபதிகளை ராணுவம் தாக்கி கொன்றது என்று IDF அறிவித்துள்ளது. இந்த தளபதிகள் ஹெஸ்பொல்லாவின் பொறியியல் செயற்பாட்டாளர்கள். மவுண்டோப் மற்றும் எல் கியாமை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் ஹெஸ்பொல்லா அமைப்பின் உள்கட்டமைப்பை மீண்டும் நிறுவும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலின் காணொலி காட்சிகளை IDF வெளியிட்டது. அந்த பகுதி வழியாக பயணிக்கும் போது ஒரு வாகனம் தாக்கப்பட்டதை காட்டுகின்றது. தெற்கு லெபனானில் உள்ள லிட்டானி ஆற்றின் குறுக்கே நபாத்திய மற்றும் மர்ஜஜோன் மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய பாதையான கர்தாலி சாலையில் வியாழக்கிழமை இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் அவர்களின் காரை தாக்கியதில் 2 தளபதிகளும் கொல்லப்பட்டனர். எல்லை தாண்டிய தாக்குதல்களில் 3 பேரை கொண்டதாகவும் மற்றொருவரை காயப்படுத்தியதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட மூவரும் யார் என்பதை லெபனான் சுகாதார அமைச்சு அறிவிக்கவில்லை. ஹெஸ்பொல்லாவுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இறந்தவர்களே அஹ்மத் சாத் மற்றும் முஸ்தபா ரிஸ்க் என அடையாளம் கண்டுள்ளன. ஈரானிய ஆதரவுடன் ஹெஸ்பொல்லா தனது ஆயுதங்களை அரசுக்கு ஒப்படைக்க மறுத்ததால் லெபனானில் மற்றொரு போரின் வாய்ப்பு குறித்து பதட்டம் அதிகரித்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்துக்குள் இஸ்ரேல் ஹெஸ்பொல்லாவின் 3 தளபதிகளை கொன்றதும் பதட்டத்தை அதிகரித்துள்ளது. நேற்று வியாழக்கிழமை ஈரானிய அரசு தொலைக்காட்சி நேர்காணலில் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி ட்ரக்ஜானி கூறிய போது ஹெஸ்பொல்லா தற்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் அது லெபனானுக்கு சியோனிச ஆட்சிக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீற விரும்பவில்லை என்பதே காரணம். இல்லையெனில் ஹெஸ்பொல்லா தரையில் போர் சமநிலையை மற்றும் ராணுவ திறனை வைத்திருக்கின்றது. கடந்த வாரம் லெபனானுக்கு பயணம் செய்த போது ஹெஸ்பொல்லா தன்னை விரைவாக மீண்டும் கட்டியெழுப்பி வருவதை நான் பார்த்தேன் என்று ட்ரக்ஜானி குறிப்பிட்டார். ஒரு புதிய போர் குறித்த கவலை நியாயமானது, ஆனால் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் உள் காரணங்களுக்காகவும் இருப்பதாக ஒரு லெபனான் அதிகாரி அரபு ஊடகங்களுக்கு கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது போரின் வாய்ப்பை பெருக்கி அப்படி ஒரு பதட்டத்தை தூண்டுவது வேண்டுமென்றே செய்யப்படுகின்றது. ஹெஸ்பொல்லாவை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஆயுதங்களை லெபனான் அரசிடம் ஒப்படைக்க வைக்கும் முடிவை எடுக்க அழுத்தம் கொடுக்கும் இஸ்ரேலின் தந்திரமாக இது இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். லெபனான் ராணுவ கட்டளை தளம் அடுத்த சில நாட்களுக்குள் அதன் வரவிருக்கும் அமர்வில் லெபனான் அமைச்சரவையில் தனது முதல் மாதாந்திர அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் லெபனான் அரசின் கைகளில் ஹெஸ்பொல்லாவின் ஆயுதங்களை கொடுக்கும் அதன் பணியில் அடைந்த முன்னேற்றத்தை விளக்க வேண்டியிருக்கும். அத்துடன் லிட்டானி ஆற்றின் தெற்கே உள்ள பகுதிகளில் ஆயுதங்களை ஆய்வு செய்து பறிமுதல் செய்வதில் ராணுவம் என்ன செய்துள்ளது என்பதையும் குறிப்பிட வேண்டியிருக்கும். லெபனானுக்குள் 5 முக்கிய நிலைகளை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து ஆக்கிரமித்து வருகின்றது. லெபனான் ராணுவம் ஹெஸ்பொல்லாவிடமிருந்து ஆயுதங்களை அகற்றாவிட்டால் இஸ்ரேலிய ராணுவம் லெபனானுக்குள் நிரந்தரமாக குடியேறிவிடும். நேற்று வியாழக்கிழமை லெபனான் பிரதமர் நவாப் சலாமை சந்தித்த பின்னர் முன்னாள் நீதி அமைச்சர் அஸ்ரப் ரிஃபி லெபனான் அரசையும் அதன் ராணுவத்தையும் அமைதி ஒப்பந்தத்தை நிலைநிறுத்துவதில் அவர்களின் உறுதியான அர்ப்பணிப்பை பாராட்டினார். ரிஃபி ஹெஸ்பொல்லாவை விமர்சித்தார். முழுமையான அதிகாரத்தின் மாயையின் கீழ் வாழ்பவர்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம், அரசின் கௌரவம் சமரசம் செய்யப்படாது. பெய்ரூட் அதன் ஒப்பந்தத்தை மீறாது என்றார். அதன் அர்த்தம் ஹெஸ்பொல்லாவிடமிருந்து ஆயுதங்களை அகற்றுவதில் லெபனான் அரசு உறுதியுடன் உள்ளது. லெபனான் கல்வியாளரும் எழுத்தாளருமான மோனா ஃபயாத் ஹெஸ்பொல்லாவின் பிடிவாதமான தன்மை ஈரானின் நிலைப்பாட்டில் இருந்து உருவாகிறது என்று கூறினார். மேலும் தெரிவித்த அவர், ஈரான் 2006ஆம் ஆண்டு லெபனானை சுரண்டி இஸ்ரேலுடன் ஒரு போருக்குள் தள்ளிவிட்டது போல இன்று டெஹ்ரான் அதே அணுகுமுறையை நாடக்கூடும். ஹெஸ்பொல்லாவால் ஈரானின் கோரிக்கைகளை மீற முடியாது. இஸ்ரேலை தாக்கவும் என்று ஈரான் உத்தரவிட்டால் ஹெஸ்பொல்லாவுக்கு வேறு வழி இல்லை, தாக்கத்தான் வேண்டும் என்று ஃபயாத் மேலும் கூறினார். லெபனான் மற்றொரு போரை தாங்கும் நிலையில் இல்லை. ஹெஸ்பொல்லாவின் சொந்த வட்டாரங்களுக்குள்ளேயே கூட மற்றொரு போரை தாங்கும் நிலை இல்லை என்று அவர் கூறினார். வெளிநாட்டு சக்திகள், குறிப்பாக அமெரிக்கா, லெபனான் மீது இஸ்ரேலிய போரை மீண்டும் தொடங்க விரும்பவில்லை என்று குறிப்பிட்டார். மோதலில் இழக்கப்படுவதை தவிர்க்க லெபனான் ஹெஸ்பொல்லா மீது ஆயுத தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வாஷிங்டன் பலமுறை எச்சரித்துள்ளது. ஹெஸ்பொல்லாவின் கொல்லப்பட்ட தலைவர்களான ஹசீன் நஸ்ரல்லா மற்றும் ஹஷீம் சஃபிதீன் ஆகியோரின் கட் அவுட் படங்கள் கடந்த வாரம் ரவுச்ராக் திடலில் நிலைநிறுத்தப்பட்ட பின்னர் அரசு உத்தரவை மீறியதாக ஹெஸ்பொல்லாவின் மீது விசாரணைகள் நடந்து வருகின்றன. நேற்று வியாழக்கிழமை இந்த கட் அவுட்கள் தயாரித்து பயன்படுத்தியதாக
லேசர் சாதனத்தின் உரிமையாளர் உட்பட 2 பேர் நீதித்துறை மேற்பார்வையின் கீழ் விசாரிக்கப்பட்டனர். மேலும் 3 பேர் இன்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த ஆயுதமேந்திய இயக்கமான ஹெஸ்போல்லாவிடமிருந்து ஆயுதங்களை அகற்ற அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பது மட்டுமின்றி அதை செய்வதற்கு லெபனான் ராணுவத்திற்கு பணமும் கொடுக்க போகிறது அமெரிக்கா. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் இந்த வாரம் லெபனானின் பாதுகாப்பு படைகளுக்கு $230 மில்லியன் வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்ததாக வாஷிங்டன் மற்றும் பெய்ரூட்டில் உள்ள வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிதியில் லெபனான் ராணுவத்திற்கு $190 மில்லியன், உள்நாட்டு பாதுகாப்பு படைகளுக்கு $40 மில்லியன் உள்ளடங்குவதாக இந்த முடிவை நன்கு அறிந்த லெபனான் வட்டாரம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 30 வாஷிங்டனின் நிதியாண்டு முடிவடைவதற்கு சற்று முன்பு இந்த நிதி விடுவிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனநாயக கட்சியின் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். லெபனான் போன்ற ஒரு சிறிய நாட்டுக்கு இந்த நிதியுதவி மிகவும் முக்கியமானது என்றும் அவர்களில் ஒருவர் செய்தியாளர்களுடனான தொலைபேசி அழைப்பில் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாகம் பல வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்களை குறைத்து வந்த நேரத்தில் லெபனான் ராணுவத்திற்கு மில்லியன் கணக்கில் நிதி போகின்றது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இருக்கத்தான் வேண்டும். மறுபக்கத்தில் ஹெஸ்போல்லா தன்னை ஆயுத ரீதியாக மீண்டும் கட்டி எழுப்புவதை ஊக்குவிப்பதற்காக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் லெபனானுக்கு பயணம் செய்தார். பிராந்தியத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் காசா போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அமெரிக்க அமைதி முயற்சியினை சாத்தியமாக்குவதற்கு பாடுபட தயாராக இருக்கும் நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் ஒற்றுமையை வலியுறுத்தவும் அவர் முயன்றார். இந்த விதத்தில் லெபனான் அரசுக்கு ஈரான் ஓரளவு வெறுக்கத்தக்க விதத்தில் நடந்து கொள்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய குடியரசு ஆட்சி அமைதியாக இருக்காது என்பதையும் புதிய அமெரிக்க தடைகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து திரும்ப பெறும் தடைகள் இருந்த போதிலும் ஈரான் இன்னமும் தமது ஆதரவு இயக்கங்களை ஆயுதமாக பயன்படுத்துவதில் ஆர்வமாக உள்ளது என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகின்றது. செப்டம்பர் 27 ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி ட்ரக்சானி லெபனானுக்கு பயணம் செய்த போது இஸ்ரேலுக்கு எதிராக ஒற்றுமையை தெரிவித்தார். மறைந்த ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் அவரது வாரிசின் மரண ஆண்டு நிறைவை நினைவு கூறும் விதத்தில் அவர் லெபனானில் இருந்தார். அலி ட்ரக்சானியின் வருகையின் நோக்கம் நவம்பர் மாதத்தில் இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லாவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த போர் நிறுத்தத்தை முறித்து ஹெஸ்புல்லாவை மெதுவாக மீண்டும் கட்டியெழுப்புவதாகும். லெபனான் அரசாங்கம் ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க முயற்சிக்கின்றது. ஆனால் இதுவரை உண்மையில் அதிகம் செய்யவில்லை. ஹெஸ்புல்லா ஆதரவு ஊடகம் அல் அக்பர் அக்டோபர் 2 வெளியிட்ட செய்தியில் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் தலைவர்களின் படுகொலைகள் டெஹ்ரானையோ அல்லது ஹெஸ்புல்லாவையோ அளிக்கவில்லை என்று அமெரிக்காவை எச்சரிக்கவே அலி ட்ரக்சானி லெபனான் சென்றார் என்று செய்தி வெளியிட்டது. இந்த எச்சரிக்கை இஸ்ரேலுக்கும் பொருந்தும் என்பது தெளிவாக இருந்தது. 2024 மற்றும் 2025 இடையில் இஸ்ரேல் நஸ்ரல்லாவையும் முக்கிய ஈரானிய தளபதிகளையும் அளித்தது. ஹெஸ்புல்லா வேகமாக தன்னை மீண்டும் கட்டியெழுப்பி வருவதை ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி ட்ரக்சானி உறுதிப்படுத்தினார். அதே நேரத்தில் ஈரானிய அணு விஞ்ஞானிகள் மற்றும் தலைவர்களின் படுகொலைகள் எதிர்ப்பையோ அல்லது நாட்டின் அறிவியல் திறன்களையோ அளிக்கவில்லை என்பதை தெரிவித்தார் என்று அல் அக்பர் குறிப்பிட்டது. அவர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலை வழங்கினார். ஈரானிய அணு விஞ்ஞானிகள் மற்றும் தலைவர்களின் படுகொலை ஈரானின் அறிவியல் திறன்களை அளிக்கவில்லை என்பதை வலியுறுத்தினார். ஈரானிய அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான வாஷிங்டனின் தாக்குதல் குறித்த ஒரு கேள்விக்கு பதிலளித்த அவர் ஈரான் ஏராளமான விஞ்ஞானிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளது என்றும் அதன் அணு தொழில்நுட்பம் அளிக்கப்படாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இதை உணர வேண்டும் என்றும் தெரிவித்தார். அவர் தொடர்ந்து அமெரிக்காவை அச்சுறுத்தினார். ஹெஸ்புல்லாவின் நிலைமை குறித்து தனக்கு விளக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது ஹெஸ்புல்லா அதன் தலைவரும் தியாகியுமான சையத் ஹசன் நஸ்ரல்லாவின் படுகொலையால் ஒரு அடியை சந்தித்துள்ளது என்பது மறக்க முடியாது. ஆனால் இந்த எதிர்ப்பு அளிக்கப்படாது. ஆனால் அதன் சித்தாந்தம் மற்றும் அதன் போராட்டத்திற்கு நன்றி, அதன் திறன்கள் மேம்படுத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். ஈரான் ஹெஸ்புல்லாவை மெதுவாக மீண்டும் கட்டியெழுப்ப விரும்புகின்றது. அது நஸ்ரல்லா போன்ற தனி நபர்களில் அல்ல, ஹெஸ்புல்லா என்ற இயக்கத்தில் முதலீடு செய்வதாக கூறுகின்றது. இதன் பொருள் நஸ்ரல்லாவின் மறைவு ஈரான் ஹெஸ்புல்லாவை ஆதரிக்க முடியாது என்று அர்த்தமல்ல. அதற்கு பதிலாக புதிய நஸ்ரல்லாக்கள் எழுவார்கள். இதை சொல்வது எளிது, நடத்துவது கடினம். ஏனென்றால் நஸ்ரல்லா பல தசாப்தங்களாக ஹெஸ்புல்லாவை வழிநடத்தினார்.